அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக இன்று மீண்டும் பதவியேற்கிறார். சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதையொட்டி தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையா மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை முதலமைச்சராக நியமித்து புதிய அமைச்சரவையை அமைக்குமாறு அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க உள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆளுநரை சந்தித்து தமது அமைச்சரவை பட்டியலை வழங்கினார். ஆளுநர் மாளிகைக்கு சென்ற மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநரின் முதன்மை செயலாளர் திரு ரமேஷ் சந்த் மீனா மலர்கொத்து வழங்கி வரவேற்றார். பின்னர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் டாக்டர் ரோசையா, அவரது துணைவியார் திருமதி சிவலட்சுமி ஆகியோர் பூங்கொத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். செல்வி ஜெயலலிதாவும் பூங்கொத்து வழங்கி ஆளுநர் மற்றும் அவரது துணைவியாரிடம் நலம் விசாரித்தார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பரிந்துரையின் பேரில் அமைச்சரவை பட்டியலை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கிறார். ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுடன் மேலும் 28 அமைச்சர்களும் இன்று பதவியேற்கிறார்கள். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பதவியேற்பு விழாவுக்காக சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூற்றாண்டு விழா அரங்கம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு அழகு மிளிர காட்சியளிக்கிறது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பதவியேற்க செல்லும் சாலைகளின் இரு மருங்கிலும் மக்கள் முதல்வரை வரவேற்கும் வகையில் வண்ண வண்ண பதாகைகளும் அஇஅதிமுக கொடிகளும் தோரணங்களும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன.